நான் வந்து கிராமத்து ஸ்லாங் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போல்லாம் வீடு பூட்டவே மாட்டாங்க. அப்படி மீறி பூட்டினாங்கன்னா கதவுக்கு மேலே இதில் வச்சுருவாங்க. சாவி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இரவாரத்தில் இருக்குதும்பாங்க. தாழ்வாரத்தை இரவாரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சமையல் பண்ணி போடுறது இப்போது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டிச்சோறு பண்ணியாச்சா, கட்டிச்சோறு கட்டியாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. துணி துவைச்சாச்சான்னு கேட்குறக்கு துணி புழிஞ்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் நர்ஸை மறுத்து வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாவு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஆட்டுறதுக்கு நான் 1 காணம் மாவாட்டினேன், 2 காணம் மாவாட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் இப்போது யூஎஸ் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு போனால் அமெரிக்கா போயிருக்காங்க, ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்கன்னு. அவங்க வந்து சீமையில் இருக்கிறானம்மா, படிச்சுட்டு சீமைக்கு போயிருக்கிறானம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான்வெஜ் சமைக்கிறது மண் சட்டியில் தான் சமைப்பாங்க, விறகடுப்பில் வச்சு. அதை வந்து வெளியில் ஓலை வச்சு மறைச்சிருப்பாங்க, அங்கே கமுத்திடுவாங்க. அது எதுக்கு அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சட்டி கமுத்துறதுக்கு பேர் பெரால் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கரண்டியை ஆப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிசேரியனான்னு கேட்குறோம், அவங்க வந்து ஆயுதமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கூழ் காய்ச்சறக்கு அம்புலி காய்ச்சறேன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறதுக்கு சோறு உண்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.